இல்லைங்க மொத்தமா ஒரு அவன் ஒரு 10 கோடி இந்த செலவு பண்ண மாதிரி கூட எதுவும் தெரியல. ஹெலிகாப்டர்ல இந்த வந்துட்டு இவர் டான் இருக்கான் ஹெலிகாப்டர்ல வந்து கலாநிதி மிஷின் மாறன் கன் இருக்கான்ல, எடுத்துன்னு வந்துச்சு. சார் ஒரு நிமிஷம், ஹெலிகாப்டர்ல வந்து மிஷின் கன் எடுத்து ரஜினியும் பயந்து நில்லுன்னுக்குவாரு. டப்பு டப்பு டப்புன்னு எல்லாரும் சாவ வச்சுருவாரு. போய் பீடி பிச்சை எடுக்கிறான் அமெரிக்கா உபேந்திரா கிட்ட. என்ன இதெல்லாம் பீடியா இன்னொன்று கூட வாங்குறான். ஐயோ யார் நடிக்கலாம். இந்த இவர் இருக்கான்ல கலாநிதி மாறன் இருக்கான்ல, அவன் இதுக்கு வந்து ஆமா திமிருக்கு இது தேவைதாங்க. அவன் ரொம்ப இதுங்க, இல்ல தேவை 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 அவனுக்கு தேவை தேவைதான், வாய்க்கு தேவை அது. இல்ல அந்த வாய்க்கு பீடி தேவைதான். சீன் எல்லாம் அவன் எதை நினைச்சு வச்சிருப்பான் தெரியுமா? இந்த வெளிநாட்டுக்காரனுங்க எல்லாம் இங்க வந்தா நம்ம ஊருக்கு வந்தா ஓ மஷால் தோஷா வெரி நைஸ் அந்த மாதிரி இவன் வந்து பீடிய பார்த்தோன்னா ஓ பீடி வெரி நைஸ் டே இதெல்லாம் கிரிஞ்சா இருக்குடா. சீரியஸ்லி இந்த அவன் மாதிரிலாம் ஒரு மீச மச்சிங்க. பாத்தீங்களா? மீச ஹவ் பிடி வெரி நைஸா. ஆமா, அதுல ஒரு கட்டு யார் இவர்? பிடிக்கிறான் கையில இருந்து. ஓ இவர் பீடி பிடிக்கும் போது அதை பார்த்து அவங்க சொல்லுவாங்களாமா வெள்ளக்காரங்க, ஓ பிடி வெரி நைஸ்னு. அப்படி இல்ல, அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. இல்ல இல்ல கேட்ட பிறகு அதான் அந்த அமெரிக்கான் வந்து அவன் கேட்பான் இந்த உபேந்திரா கிட்ட இது என்னது அந்த மாதிரி கேட்பான். அதுக்கு உபேந்திரா வந்து பீடி அப்படின்னு சொல்லுவான். அது அவனுக்கு பீடி கூட என்னன்னு தெரியாதான். அந்த அளவுக்கு அவன் வந்து ரொம்ப ஹை கிளாஸ் டான் அதுதான் ஹெலிகாப்டர் வந்து இருக்கிறாருல பிச்சை எடுக்குது வீடிக்கு. அதான் ஹெலிகாப்டர்ல வந்து நடுவுல ஒரு பொட்ட சுடுகாட்டுல வந்து என்னன்னா ஒரு நல்ல ஒரு மரண்ட மயான மாதிரி இருக்கும். அங்க வந்து எல்லாம் டேபிள போட்டு உட்கார்ந்து இருக்கானுங்க அந்த உச்சி வெயில்ல. ஏங்க உண்மையாவேங்க இது வந்து உண்மையாவே லோகேஷ் எடுத்த படம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், அவன் பொட்டன்சியல் என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு மாநகரம், கைதி, மாஸ்டர் விக்ரம் எடுத்தவனால இப்படி ஒரு படம் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவன் வந்து பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிருக்காங்க. உண்மையாவே இன்னைக்கு இப்ப அவன் சந்தோஷமா தான் இருப்பான் இன்னைக்கு கேட்டா. ஜிகர் தண்டா 2.0. சார் கமல் ஜோ ஒரு நிமிஷம். இல்ல கலாநிதி மாற கேட்டிருப்பான், டே இதாடா நான் ரத்தம் தெறிக்க தெறிக்க கேட்ட ஆக்ஷன் படம், இவங்களை எல்லாம் வச்சு இதா சார் என்னால பண்ண முடியும் அப்படின்னு அது சித்தார்த்த மூஞ்சி வச்ச மாதிரியே சொல்லியிருப்பான். சார் ஒரே செகண்ட் சார். கமல் ஜோ ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. சார் ஒன்றும் இல்லை சார், கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க கைதி விக்ரம்லாம் எடுத்த டேரக்டர் மாதிரி இல்லைன்னு சொன்னீங்க சார். அது நடிச்சதெல்லாம் நடிகர்கள், இது நடிச்ச நடிகர்கள். அதை சொல்லுங்க, எனக்கு தெளிவுபடுத்துங்க. கூலி நடிச்சது நடிகர்கள, ஜஸ்ட் ஒரு ஸ்லோ மோஷன் வாக்கிங் போயிட்டு பிஜிஎம் போட்டு நடக்கிற ஆளை வச்சு எடுத்தா என்ன எடுக்க முடியும்னு சொல்லுங்க. ஏன் எல்லாருமே நல்ல நடிகர்கள் தாங்க. இல்லங்க ஒரு ரஜினி இல்ல ஒரு அமீர் கானை வச்சு ஒரு பேசிக்கா ஒரு கமர்ஷியல் படம் பண்ணா கூட அது நல்லா இருக்கும். ஆனா எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடலங்க. அப்படியே பிளாட்டா இருக்கு படம். அப்படியே உங்களுக்கு வந்து உள்ள போய் உட்கார்ந்தா வச்சுக்கோங்களேன், நல்ல ஏதாவது கிறுக்கு சாப்பிட்டு உட்கார்ந்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்து அப்படியே சரி என்னமோ போடுறான், ஏதோ கண்ணுக்கு ஏதோ பார்த்துட்டு வந்தோம் அந்த மாதிரிதான் இருக்கே தவிர ஒரு கான்செப்ட் ஒரு டெப்த் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு லேயரிங் எவ்வளவு இருக்கும் லோகேஷ் படத்துல? ஒரு லேயரிங்குமே இல்ல. எனக்கு 100 ஷோ டிக்கெட் கிடைச்சு சார். நான் வந்து அந்த டிக்கெட் விற்கிறதுக்கு பராபரப்பட்டேன். எனக்கு ஒரு டிக்கெட் வந்துச்சு ஃப்ரீயா. அந்த டிக்கெட்டை வாங்குறதுக்கு ஆள் இல்ல பாண்டிச்சேரில. யாருக்குன்னா பனிஷ்மெண்ட் தரேன்னா கூலி டிக்கெட் மாசே நான் சென்னையில தான் சொன்னேன், இவன் எல்லா இடத்துலயும் நடக்குது, டிக்கெட் எடுன்னு கொடுக்குறாங்க. ஆமா கண்டிப்பா அது நடக்கும். யாரும் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்களோ அவங்க ஒரு தடவை ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்க எல்லாம் ரிக்வெஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி இன்னொரு தடவை கொடுங்க. எனக்கு காட்ட மாட்டேங்குது. லாஸ்டா சுதர்ஷன் தான் காமிச்சது, கொடுத்துருக்கேன். இதுல இந்த படம் வந்து இவனுக்கு 1000 கோடின்னு வேற சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன கேட்டா இந்த படம் சீரியஸா இப்போ ஒரு இந்த பழைய இந்த வேட்டையன் கலெக்ஷனை பிரேக் பண்ணாலே அது பெருசுதான் நினைக்கிறேன். அது எப்படியோ பண்ணிருந்த நீங்க பேசுறது அப்படியே தோழர் ஆதி பேசுற மாதிரி இருக்கு. இல்ல அதை விடுங்க. அந்த வாய்ஸ் பேசுற சார் ஒன்னே சொல்லுங்க சார். இந்த படம் பார்த்து பணத்தை இழந்த நம்ம கமல் ரசிகர்களுக்கு எனக்கு ஆழ்ந்த அடுத்த நான் சேஃப் இருப்பேன். நான் வந்து டிக்கெட் எல்லாம் எடுக்க மாட்டேன்பா, ஒன்லி ஓடிடி. அவ்வளவுதான். ரஜினி படம்னா எதுலயுமே நான் பார்க்க மாட்டேன். ஓடிடில வந்தா ஒண்ணும் இல்லைங்க. அந்த பிரசாந்த் சொன்னதெல்லாம் சும்மா எல்லாம் அவன் சொல்லல. சத்தியமா அந்த நாகார்ஜுனா வர சீன் எல்லாம் ஒவ்வொன்னும் ஒரு 2 டைம் பாருங்க. அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்குங்க உங்களுக்கு. பாவம்ப்பா, சிங்கம் மாதிரி சுத்தி அந்த ஆளு எவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர், எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார். இல்ல ஒரே ஒரு செகண்ட், அந்த ஆளு கூட்டிட்டு வந்து இவனுங்க பேச வச்ச அந்த டோன் சரி, அந்த ஆளோட மேனரிசம் எல்லாம் ஏதோ பழைய ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஆயா மாதிரியே பண்ணிட்டு இருந்தான் படம் ஃபுல்லா. ஆங்கிலோ இந்தியன் ஆயாவா? நயா பண்றீங்க?
நீங்க தானே கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ அழுத்துட்டே ஒரு டைலாக் எங்க அப்பா அப்படின்னு சொன்னீங்க. நாகார்ஜுன சொல்ற டைலாக் இல்ல அது. அதேதான், அதெல்லாம் எனக்கு சிரிப்பா இருக்கு. என்னடா இந்த காலத்துல இப்படி ஒரு டைலாக் வர்றான். அந்த அந்த உள்ள வருவான் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நான் சின்ன பையனா இருக்கும்போது என்ன அடிச்சு நீ ஹீரோ ஆயிட்ட, இப்ப நான் வளர்ந்துட்டேன்டா அப்படின்னு. டேய் எந்த கருமண்டா இது. இது சீரியஸா நம்ம எல்லாம் குழந்தையில இல்ல, நம்ம எல்லாம் குழந்தையில ஸ்கூல்ல சண்டை போடுவோம். என்னோட அழிலுபரணி எடுத்ததுக்கு உன்னோட பென்ஷனை நான் எடுக்காம விட மாட்டேன்டா, அந்த மாதிரி இருந்தது சீரியஸா. மொரட்டு சம்பவமா ஓட்டிட்டு இல்ல ஓடிடில வந்தா ட்ரால் மெட்டீரியல். லால் சலாமே நான் இன்னும் பார்க்கலையே. லோகேஷ் யாராவது பாத்தீங்களாப்பா? லோகேஷ் என்ன பாத்தீங்களா இதுக்கு? ஷேர் பண்ணிருந்தாங்க. அந்த ஒரு லாரி டிரைவரும் அந்த ஓனரும் பேசுற ஒரு ஆடியோ இருக்கும் தெரியுமா? அந்த கிணத்துக்கடுவு மெயின் ரோடு, லோகேஷோட ஊர் வந்து கிணத்துக்கடுவு, அதை வச்சு யாரோ வந்து லிங்க் பண்ணி ஏதோ காமெடி பண்ணியிருந்தானு. செமையா மேட்ச் ஆச்சு. என்ன சார் இருக்காங்களா? சொல்லுங்க என்னங்க? முடியல சார், நான் 2 days முன்னாடி சொன்ன ஞாபகம் சார். லோகேஷோட கேரியர் வந்து ஃபர்ஸ்ட் டிசாஸ்டர் சொன்ன ஞாபகம் 2 days முன்னாடி. ஆமாங்க. ஆமா ரைட் ஆமா. ஏன் சொன்ன கேளுங்க. சொல்லிருந்தீங்க. பூஜை போட்டாங்க சார், பூஜை போட்டாங்க. நானும் முரளி அப்பாஸ் வந்து இதுல தலைமையில பேசுறோம். அவன் எல்சி பண்றான் இந்த படத்தை. அவன் வந்து அச்சு தலைப்பா மாறினார். முரளி அப்பாஸ் சொன்னார் என்கிட்ட. முரளி அப்பாஸ் இருக்கிறாரு இந்த மூவில, ஸ்டார்டிங் வராரு அவரு முரளி அப்பாஸ் சார். அதான் சார் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். நான் கேட்ட எல்சி இல்லன்னு சொல்றாரு அவரு. எல்சி இல்லன்னு சொல்றாரு லோகேஷ். எல்சி கிடையாது அச்சு சொல்லலாம் சார். எல்சி வந்து ஒழுங்கா செய்வான். எல்சி இல்லன்றா அச்சு சொல்லலாம். நான் சொன்னேன் அப்பவே சொல்றேன் பூஜை போட்டாடிக்கு. ஆனா உண்மையிலேயே ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து கமல் சாரும் சரி, அவர் வந்து கொஞ்சம் அப்செட்டா தான் இருப்பாரு இந்த படம் ஃபெயிலியர்னால. அவர் ஃப்ரெண்டோட படம் ஒண்ணு, ரெண்டாவது நிறைய ஸ்ருதி நடிச்ச படம், லோகேஷ் அவரோட ஃபேனு. அவரு வந்து லோகேஷ் வந்து டவுன்ஃபால் தான் ஃபீல் பண்ணிருப்பாரு. டவுன்ஃபால் ஃபீல் பண்ணிருப்பாரு. ரஜினிக்கு தெரியல, அவருக்கு ரஜினி பத்தி அவருக்கும் தெரியும். ரஜினி வந்து டம்மி பீஸ் அப்படின்ட்டு நம்மால வந்து பேசுறாரு, இது பண்றாரு எல்லாமே. ஆனா அவரு கிளீனா சொல்லிட்டாருங்க. கமல் சார் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாருங்க. அவர் நடந்து வர்றதுதாங்க அவருக்கு. அது வந்து இப்போ லேட்டஸ்டா ராம்கோபால் வர்மா சொன்னாரு. அதை வந்து ஏற்கனவே கமல் சார் சொல்லிட்டாரு, நடந்து வந்தாலே போதுங்க அப்படின்னு. ஆமா அதுதான் அவர் சொல்றாரு. அத வந்து இவனுக்கு பெருசா இவரு வந்து ரஜினியை பாராட்டதான் நினைச்சு இவனுக்கு பேசிட்டு இருக்காங்க. அது அவரு பண்றது கஷ்டப்பட்டு பண்றது. அது என்னங்க முதல்ல இருந்தே வந்து அந்த ஒரு வாட்ச் இன்னொரு வாட்ச் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய செயின் மாதிரி ஏதோ படத்துல அது முக்கியமான ரோல்ல. ஆமா அது நாகார்ஜுன லாஸ்ட்ல சாவ அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாரு. வாழையில போட்டு காமிச்சாங்க சார். ஃபர்ஸ்ட் வாழையில போட்டு ஆப்டிங்கலாம். அதே மாதிரி ஆமா சுதாகர் ஒருத்தர் பேசணுன்றாரு, பேச சொல்லுங்க. ஜி உங்களுக்குலாம் அருவு புண்டா இருக்காடாடி, கேனா புண்டைங்களா? ஆஹா மாட்டிடுச்சுரா. யாரு? சுதர்ஷனா? வாங்க உங்களை அவனை புடிச்சு உனக்கு புடிச்சு திட்டுவோம். உங்களுக்குலாம் அருவு புண்டா இருக்காடா. வாய்ஸ பார்த்தா பெரிய பையன் மாதிரி இருக்கீங்க. அப்புறம் இவ்வளவு நேரம் நாங்க பேசிட்டு இருக்கோம், ஒரு கெட்ட வார்த்தை பேசல. ஒரு கெட்ட வார்த்தை பேசினா உன்னோட பாயிண்ட் பேசணுமாடா புளுத்தி? ஒழுங்கா நல்ல வார்த்தை பேசுடா. ஆமாடா என்னடா பண்ணுவ? இந்த நாய் முதல்ல இறக்கி விடுங்க. பயப்புண்டா இருக்கல. பாவம் அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் படத்தால. பாவம் பேசிட்டோம். யார் சார் சார் விடுங்க சார். ரவி சார் விடுங்க. ஒருத்தர் விஜய் போட்டோ வச்சுட்டு வந்திருக்காரு. ஏதோ ஒண்ணு பேசிட்டோம். அவன் பாவம் படத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அது நம்ம வேற கலாய்க்கிறோமா? அவன் என்ன பண்ணுவான்? சுதர்ஷன் இல்ல நீங்க நான் வந்து ஒண்ணு இல்ல. இந்த சுதர்சனே இவன் ரஜினி ஃபேனா கமெண்ட்ஸ் பாருங்க. இவன் ரஜினி ஃபேனா. அது இப்போ வந்து இந்த ஸ்பேஸ்ல ஜாயின் பண்றதுக்காக அந்த மனவலி இருக்கும்டா. என்ன பண்றது? லால் சலாமே, வேட்டையன், இது ஹேட்ரிக் ஃபிளாப். வாழ்த்துக்கள். ரஜினி ஃபேனே இல்லடா, விஜய் ஃபேன்ரா. கிறுக்கு புண்டை. டிபி பாத்துமாடா தெரியல.
DP நீங்க மாத்தி வச்சுட்டு வருவீங்கடா. DP பார்த்து நாங்க எல்லாம் அப்படியே நீ விஜய் ஃபேன் நம்பிட்டோம். சேர்றா போய் ப்ரொஃபைல் செக் செம்ம பண்றேன் புத்தாலி கேன இருக்காரு புண்ட அவரு. அப்போ பிளடி ஜூனியர் ரஜினி ஃபேன் இல்ல போல. பிளடி ஜூனியர் ரஜினி ஃபேன் கிடையாது. உன்னை இல்ல சரி, எதிர்பார்க்கறேன்னா இப்ப நம்ம பேசுடா. பேசுறது வந்து கூலிய பத்தி. இவனுக்கு என்ன வருது அப்ப விஜய் ஃபேன்னா? டே கம்முன்னு மூடிட்டு போடா. ஏன்டா இப்படி fake ID வச்சுட்டு ஒரு வரீங்க? படத்தை சுதர்ஷன் உருப்படியா கெட்ட வார்த்தை எதுவும் பேசாம பேச வரீங்களாடா? படத்துல உங்களுக்கு இல்ல இல்ல பிள்ளைங்களாட்ட சுதர்ஷன் பேசுறீங்க. மாசே இதான் மாசே சுதர்ஷன், அவன் ரொம்ப சுதர்ஷன். பாதிக்கப்பட்டிருக்கான். மேல இருப்பீங்களா அவனால அப்படி கெட்ட வார்த்தை இல்லாம பேச முடியாது. பேசிட்டோம் கெட்ட ஆமா, வார்த்தை இல்ல, இல்லாம பேசிட்டோம். நீங்க ரொம்ப நீங்க பாதிக்கப்பட்டிருக்கான். பேசுறத படத்தை பத்தி ஒரு நாலு வருது. டேய், 4 நல்ல நீ விஷயம் சொல்லுப்பா பேசுடா. படத்தை பத்தி. நாங்க கேக்குறோம். தம்பி பேசு நாங்க கேக்குறோம். பேசு பேசுங்க. நீ பேசு நம்ம பேசு சைலண்டா இருப்போம். பேசு அவர் பேசட்டும். பேசு பேசு நீ என்னதான் பேசுறேன்னு பாக்கல. படம் தக் ஃபெயிலியர் லைஃப் ஊத்தி வந்துச்சுல அப்ப முடியாச்சு. பேச வேண்டியதாண்டா கேன புண்டைங்களா? ஏங்க ஓகேடா. ஏங்க மறுபடியும் நீ சொல்றேன், வந்து அவன் ரஜினி ஃபேன். டே போச்சா போச்சா இல்ல போச்சா. ஏதோ ஒண்ணு போட்டோம். 1000 கோடி. நான் 1000 கோடி ரஜினி ஃபேனே ஊப்பாச்சா. கிடையாதுடா. கூதி நான் விஜய் ஃபேன்ரா. சுதர்ஷன் டென்ஷன் ஆகுற நாலு டென்ஷன் ஆகுற. நல்ல விஷயம் சொல்லுங்க சரி சுதர்ஷன் ப்ளீஸ். எந்த படம் ரஜினி படம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அழுகுற பத்தியா? அப்பயே தெரிஞ்சிச்சு எங்களுக்கு நீ ஏ யாருன்ட்டு. நீ அவன் படம் அழுவுடா ஃபெயில் நீ ஆயிடுச்சுன்னு அழுவுடா. அழுவல. நீங்க பேசுறதுல அழுவுடா. கிறுக்கு புண்டை சில்றத்தனமா இருக்குடா தாயோலிங்களா. யோ, அப்படிங்களா? டென்ஷன் நாலு ஆகுற நல்ல டென்ஷன் நல்ல ஆகுற. விஷயம் டேய் சொல்லுப்பா. இன்னும் சுகர் டேப்லெட் பிபி expectation. டேப்லெட் எல்லாம் போட்டு வாடா. டே டேய் சரி வாங்கி expectation கொடுடா டா. டே ரொம்ப டேய், expect பண்றடா. சுதர்ஷன் ஏய் நான் சொல்றது சுகர் கேட்க பேஷண்ட் போறியா இல்ல இறக்கி விட்டுமா? சுகர் இறக்கி பேஷண்ட் விடுறா. நீ என்ன நாங்களே பெரிய நீ என்ன ஜாலியா பெரிய பேசிட்டு இருக்கோம். பூச்சியா? நீ ஏன்டா டென்ஷன் இறக்கி ஆகுற? விட்டு இறக்கி விட்டு இறக்கி விடுறா கேட்டுட்டு வா. ஓடிப்போ 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 ஓடிப்போ. ஓட ஏப்பா அவளை விட்டீங்க? ஆ, மரியாதையா நான் கேட்டேன். நாலு நல்ல விஷயம் சொல்லு இந்த படத்தை பத்தின்னு. 10 தடவை அதே கேள்வியை கேட்டேன். ஒரு விஷயம் கூட சொல்ல முடியல அவரால. பேசுறது கூலிய பத்தி. இவன் எதுக்கு வர்றான்? இல்ல இவன் வந்து ஆக்சுவலா வந்து இவன் வந்து ஒரு ரஜினி ஃபேனா? ரஜினி கமெண்ட்ஸ்ல ஃபேன் தான் தான். நிறைய பேர் ஆமா சொல்றாங்க. எப்படி இல்ல எப்படி எல்லாம் மாறு வேஷத்துல வரான் பாருங்க. ரஜினி ஃபேன் தான். பொட்ட பசங்க தான் அப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரிஜினல் ஐடியில வந்திருக்கானுங்க. எல்லாமே வச்சுக்கிறது வந்து கமல் போட்டோ விஜய் போட்டோ வச்சுப்பாங்க. ரஜினி ஃபேனு இன்னைக்கு அவன் வந்து ரஜினி போட்டோ வச்சுக்கிறானுங்க. பொட்ட பசங்க அப்படிதான் இருப்பானுங்க. அவன் வயிற்றுச்சல் என்ன பண்றது? படம் போயிடுச்சு. 1000 கோடி எதிர்பார்த்திருந்தாங்க. ஒருத்தன் 1500 கோடி எதிர்பார்த்தான். நாட்டுக்கு போயிடுச்சு. கலாநிதி மாறன் பூச்சி ஆட்ட சொல்லு இவனுங்கள. இல்ல இந்த இந்த படம் வரக்கு முன்னாடி இவனுங்க விக்ரம் படத்தை எல்லாம் பார்த்து கூஸ்பம் செய்திருப்பானுங்க. டே நமக்கு தலைவருக்கும் நாயகன் மீண்டும் வரா மாதிரி ஒரு எலிவேஷன் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அந்த குடும்பஸ்தன் படத்துல வர மாதிரிதான் நோட்டிட் போயிடுச்சு தம்பி. மாதிரிதான் இருக்கு. இல்ல அவனுங்க எந்த அளவு அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் படத்தை பார்த்துட்டு எந்த அளவு பாதிக்கப்பட்டு நம்ம வேற ஓவரா கிண்டல் பண்ணிட்டோம். அவனும் வந்து எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருப்பான் அவனும். ஓகே பொங்கி எழுந்துட்டான் அவன். இப்ப என்ன இப்ப ஜெயிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 அதே மாதிரி பாலையா இவங்க எல்லாரையும் மோகன்லால் இவங்க எல்லாம் கூட உனி ரஜினி வந்து இன்னொரு 5 படம் நடிச்சாலும் அந்த 5 படத்துலயும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டாரு, நார்த்ல இருந்து ஒரு ஸ்டாரு, இதே மாதிரிதான் இந்த டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ண போறாங்க. பட் இது அடி வாங்கிருச்சு. சோ மாற்றம் வரலாம் தெரியல. ஆனா என்ன இருந்தாலும் வந்து 74 இயர் ஓல்டு வந்து சேவிங் த காலிவுட் அப்படின்றது அதுதான் செருப்பு கட்டி அவன் அந்த மாதிரி பேசுறான். செருப்பு கட்டி அடிவினார் 75 ஓல்டு மேன் வந்து கோலிவுட் வந்து இது பண்றான், சேவ் பண்றான். அவனை சேவ் பண்றதுக்கு ஆள் இல்ல. இப்போ ஜெயிலர் 2க்கு அப்புறம் அவனுக்கு என்ன லைன் அப் இருக்கு ரஜினிக்கு? எல்லாமே மாத்துவாங்க. இப்பவே மாத்திடுவான் நிறைய. சரியான அடி இல்ல இது. ஜெயிலர் 2க்கு அப்புறம் என்ன படம் லைன் அப் இருக்கு அவனுக்கு? வினோத் கதை சொல்லியிருக்காரு. வந்து வினோத் கதை சொல்லியிருக்காரு. ஜெயிலர் 2க்கு அப்புறம் கதை சொல்லியிருக்காரு. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இல்ல அடுத்ததே ஒரு மாரி செல்வராஜ் இல்ல பாரஞ்சித் படம் வேற இருக்குங்கிறானுங்க. இருந்ததுன்னா அப்புறம் பாரஞ்சித் கூட சேர்க்க மாட்டாங்க. ஞானவேல கூட சேர்க்க மாட்டாங்க. இல்ல மாரி செல்வராஜ் வாய்ப்பு இருக்கு. மாரி செல்வராஜ் வாய்ப்பு இருக்கு. பாரஞ்சித் ஆனா பர்த்டே அன்னைக்கே கலாச்சிட்டான அந்த போட்டோ ஒண்ணு போட்டான் பாத்தீங்களா? பர்த்டே ஒரு போட்டோ போட்டு டிலீட் பண்ணிட்டாப்ல. என்னென்ன ஒழுங்கு எடுத்துற மாதிரி ஒரு மாதிரி கேவலமான ஒரு போட்டோ ஒண்ணு போட்டான். இது அந்த காலா படத்துல இருக்கிற போட்டோ. படத்தோட ஸ்டில்லா? கேக்குதுங்களா? ஒரு போட்டோ ஒண்ணு அது போட்டோ போட்டு டெலீட் பண்ணிட்டு திருப்பி வேற ஒரு போட்டோ போட்டான்.
மென்டல் ஹெல்த்லாம் அவனை பூச்சி குதிரை ஏத்துறானுங்க. ஓகே ஓகே, தெரியல அப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரியல. ஆமா, பர்த்டே இன்னைக்கு போட்டது. போன வருஷம், போன டிசம்பர். நான் உங்களுக்கு அந்த போட்டோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல உங்களுக்கு டைம் லைன்ல ஷேர் பண்றேன் பாருங்க மாசு. அதை எடுத்து போடுங்க நீங்க. பண்ணுங்க. ஆனா 3 இவ்வளவு இதா ஹேட்ரிக் ஃபிளாப் இது இருக்கும். வேற யாருக்கா வந்திருக்கு? பெரிய ஸ்டார்ஸ் யாருக்காவது வந்திருக்கு சார். இவருக்கே தான் வந்திருக்கு. தியேட்டரிக்கலாக ரஜினி சாருக்கே தான் ரஜினிக்கு வந்திருக்கு. ரஜினிக்கு 80s 90sல வந்திருக்கு. சிவாஜி சாருக்கு 6 படமும் ஏதோ ஃபிளாப் திரிசூலம் முன்னாடி. அதுக்கப்புறமா தான் திரிசூலம் வந்து இண்டஸ்ட்ரி 11 படம் ஃபிளாப். 11 படமா? ஆமா ஆமா, சிவாஜி வந்து திரிசூலத்துக்கு முன்னாடி 11 படம் ஹீரோவா இல்ல சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரியா? ஆமா, ஹீரோ தான். ஹீரோ. ஆமா ஆமா, அவர் 80க்கு மேல தானே அவர் ஹீரோவா நடிக்க. யாரையுமே காணமே ஆன்லைன்ல. ஆனா அவங்க மாணவராயன் மட்டும் தான் நான் பார்த்தேன். ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. மாசம் ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு. டேம் பண்ணிருக்கீங்களா? விஜயஹாசன் ஸ்பீக்கர் கேக்குறாரு. அது ஒரு நிமிஷம் வருங்க. விஜயஹாசன் எனக்கு காட்டவே மாட்டேங்குது. விஜய் இது பண்ணுங்க, ஒரு தடவை ஸ்பீக்கர் இது ரிக்வெஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி இன்னொரு தடவை கேளுங்களேன் விஜயஹாசன். மாசார் அந்த போட்டோ எடுத்து போட்டு விடாது. பாரஞ்சித் போட்ட போட்டோ அது. ஒரு நிமிஷம் வருங்க. என் சைட்ல தான் நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நான் பேசுறது சரியா கேட்கல. எனக்கு நீங்க யார் பேசுறதுன்னு கேட்க மாட்டேங்குது. நான் பேசுறது கேட்கலையா? இப்ப கேக்குது. எதுல அனுப்பிச்சிருக்கீங்க? கிளியரா கேக்குது. டிஎம்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. டிஎம் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்களா? பாக்குறேன். போட்டோ போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டாப்ல. மென்டல் கதறினானுங்க, டெலீட் பண்ணிட்டாப்ல. அடப்பாவி. ஹாப்பி பர்த்டே. நிஜமாவே அது ப்ரோ ஆண்டவர் சொந்தங்கள் குரூப்ல போட்டு விடுங்க ப்ரோ. அத நீங்க மட்டும் சிரிக்கிறீங்க, நாங்க சிரிக்கிறோம். ஏங்க மாஸ் மகாராஜா என்ன புதுசா சிரிக்கிறீங்க? அருணாச்சல படத்துல ரஜினியை எதிர்த்து பேசினதுக்கு வடிவுக்கரசி போன ட்ரெயினை மறிச்சு மறியல் பண்ண கிறுக்கனுக்கு இவனுகிட்ட இருந்து வேற என்ன பிஹேவியர் எதிர்பார்க்க முடியும்? இந்த போட்டோவை பாருங்க, நீங்க பார்த்த நீங்களே சிரிப்பீங்க. விடுங்க. அது முன்னாடி வந்து முத்து படத்துல பாட்டு சில ஏஆர் ரஹ்மான் வீட்டுல கல்லடிச்ச பசங்க தானே இவனுங்க. இல்ல என்னை கேட்டா இவனுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் முற்றுகையிட்டாலும் முற்றுகையிடுவானுங்க. டே வேணும்னே சதி பண்ணிட்டியல்லடா மோசக்காரா அப்படின்னு. கணேஷ் ப்ரோ, நான் உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு 5 minutes கோஹோஸ்ட் வருங்க. உங்களுக்கு ஸ்பீக்கர் தான் காட்டுதா பாக்குறீங்களா? ஏங்க அந்த பாரஞ்சித் போட்டோ நீ முதல்ல மேல யாராவது ஷேர் பண்ணுங்க. ரைட் நான் பண்றேன். ஒரு நிமிஷம் இதை சால்வ் பண்ணிடுவோம். எனக்கு 11 ஸ்பீக்கர் காட்டுது, ஆனா ஒருத்தர் பேரும் கீழே வரல. யாராவது ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் கொடுங்க. இப்போ கணேஷ் ப்ரோ கோஹோஸ்ட் வர ரிக்வெஸ்டர் 1 வருது. யாரு? கசன்ஃபார். Gazanfar? Yeah, yes. Yes, you are from where? No, actually, sir, I'm native Vilupuram, but Tamil-dana? currently Okay. I am in Dubai. Oh, okay, super. Nice to talk to you. Yeah. சொல்லுங்க. Great Kamal fan பாத்துட்டீங்களா? from 80s. Awesome. நீங்களா சார் என்ன ஏஜ் குரூப்? பிகாஸ் ஐ வாஸ் born 70s. சூப்பர் சீனியர் சார் நீங்க. ஐ வாஸ் பாரஞ்சித் போட்டோ மட்டும் மேல ஷேர் பண்ணி 70 சார்.
1978 சார் இருக்கு பர்த். 71. நீங்க 71, நான் 78. ஹலோ, கேக்குதா? கேக்குது பேசுங்க. நான் எப்படி அதை போட்டோ இதுல ஷேர் பண்றது பாக்குறேன். ட்வீட்டா தான் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் போட்டோவை போட்டிருக்காரு. சரி, கமெண்ட்ஸ்ல நான் போடுறேன். இருங்க. கமெண்ட்ல யாரோ பாஷா யாரோ ஒருத்த வந்து ஸ்பீக்கர் கேக்குறான், அவனுக்கு வேணா கொடுங்க, ஃபன்னா இருக்கும், ஏதாவது வந்து கதறட்டும். வடா பாஷா கூலி என்ன கமெண்ட்ஸ்ல போடுறேன். கூலி ஈக்குவல் டு 100 பாஷாவா? எப்படி இருந்தது? நாகார்ஜுனா வேற ஏதாவது சொல்லியிருக்கான்ல, 1000 பாஷாவா 100 பாஷாவா? அவன் வேணும்னே தான் அவன் வந்து ஓவர் ஹைப் ஏத்தி விட்டான். அவனுக்கு தெரியும் என்னடா என்ன என் கேரக்டரை மொக்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த வெறுப்புல பரப்பி விட்டுருக்கான் இந்த இதை. ரிக்வெஸ்ட் இப்போ 10 ரிக்வெஸ்ட் காட்டுது. கணேஷ் ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது காட்டுதா ரிக்வெஸ்ட்? ஆக்சுவலி சார், ஹலோ, சொல்லுங்க. ஆக்சுவலி தலைவர் வந்து இப்ப யங் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும். ஏங்க இதை விட எங்குன்னா நீங்க யார சொல்றீங்க தலைவர்னு? நம்ம உலக நாயகனையா இல்ல ரஜினிவியா? உலக நாயகனை பத்தி, தலைவர் கமல் பத்தி தான் சொல்றேன். நான் பத்தி சொல்ல போறேன். யூ கண்டினியூ. ஆக்சுவலி சார் என்னன்னா, இப்ப ஹெச் வினோத் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்றதா இருந்ததுல அதை டிராப் பண்ணிடக்கூடாது. அது ஏன் டிராப் பண்ணாருன்னு தெரியல. அது டிராப் ஆகல, இன்னும் ப்ராசஸ்ல தான் இருக்கு. அது ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஆனா எப்ப கன்ஃபர்மேஷன் இல்ல. ஓகே, அந்த படம் பண்ணிருக்கணும். ஏன்னா அவரு வினோத் அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் நினைக்கிறேன். அது பண்ணிருக்கணும். ஹலோ, கேக்குதா? பேச மாட்டீங்க யாரும். கேக்குது. அது ஆனா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அதுதான் இப்ப அடுத்தது பண்ண போறாரு அவரு. கிட்டத்தட்ட சேம் தான். அப்புறம் அந்த பாபநாசம் 2 கூட பண்ணணும் அவரு. கௌதம் வாசுதேவ் மேனன், பாபநாசம் 2 அந்த மாதிரி தான் நல்ல செலக்டிவ் ஸ்கிரிப்ட் பார்த்து he has to do it. தெரியல. அதுவும் வந்து இப்போ ஒரு மாதிரி மற்ற லாங்குவேஜ் எல்லாம் வந்துருச்சுங்க. இப்போ டூ லேட் பண்ணிருக்கிறதுனா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பண்ணிருக்கணும். உங்களுக்கு மற்ற லாங்குவேஜ்ல வந்ததுனால இந்தியன் 2க்கு he waste. ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். பேசுங்க பிரதர். அதான் இந்தியன் 2க்கு 2-3 இயர்ஸ் அதுல எஃபர்ட் போட்டது. வேற ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிருந்தா இன்னொரு ஒரு 2 பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுத்துருக்கலாம் விக்ரம்க்கு அப்புறம். ஆமா.